ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிராஸோ தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆஷ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மற்றும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைவலான கேரியை வந்து மீட் பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சொக்கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆஷ் அண்ட் கோ இவங்க ரெண்டு பேருமே இன்ஃபர்னேப்பை தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கோ வந்து பார்த்தோம்னா ஒரு வைல்டு பிஜாட்டோ போக்கேமானை வந்து பார்க்குறாரு. அதை பிடிக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது கோவோட போக்கேபால்ல இருந்து ஈஸியாகவே அந்த பிஜாட்டோ வந்து தப்பிச்சிருச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா ஆஷ் அண்ட் கோ வந்து பார்த்தோம்னா வைல்டு ஆனிக்ஸை வந்து மீட் பண்ணாங்க. இதை பார்த்த கோவுமே வந்து பார்த்தோம்னா அவரோட போக்கேபால் உதவி மூலமாக அந்த போக்கேமான் பிடிக்க முயற்சி பண்ணாலுமே ஆனிக்ஸுமே ஈஸியாகவே அதுலேருந்து தப்பிச்சு ஆஷ் அண்ட் கோ அட்டாக் பண்ணலான்னு வரும்போது சடனாக அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா ஒரு போக்கேமான் வந்து சேவ் பண்ணுது. அது என்ன போக்கேமான் சொல்லி பார்க்கும்போது தான் தெரிய வருது அது ஆக்சுவலாக கேரியோட பிளஸ்டாய்ஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மற்றும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைவலான கேரியை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ ஆஷும் கேரியும் மீட் பண்ணதுனால இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த டைம் நம்ம கேரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார், நான் இந்த மாதிரி போக்கேமான் ரிசர்ச்சுக்காக இந்த ஆல் ஓவர் வேர்ல்டு சுற்றி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த டைம் கேரி வந்து ஆஷ் கிட்ட இவர் யாருன்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம ஆஷ் வந்து மென்ஷன் பண்ணுறேன், இவர் தான் கோன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அந்த டைம் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா கோ கிட்ட வந்து கேரி வந்து பார்த்தோம்னா என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைவலும் கூட அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அந்த டைம் நம்ம கேரி வந்து பார்த்தோம்னா கோ கிட்ட போயிட்டு நீ எந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு ட்ரைனர், அது மட்டும் இல்லாமல் உன்னால் எப்படி ஆஷுக்கே வந்து ஃப்ரெண்டாக இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சிருவார். அதை தொடர்ந்து நம்ம கேரி வந்து மீட் பண்ணுவார். நான் கேண்டோ ரீஜனுக்கு வந்ததுக்கான காரணம் வந்து லெஜெண்டரி பேர்ட் போக்கேமானில் ஒன்றான மோல்ட்ரஸை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன், அதுவுமே இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலைக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்ட நம்ம ஆஷ் வந்து மீட் பண்ணுறேன். ப்ரொஃபஸர் ஓக் லேபில் இருந்து என்னோட இன்ஃபர்னேப் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட கேரியுமே வந்து மீட் பண்ணுறார். உன்னோட இன்ஃபர்னேப்பா அது சினோ லீக்ல பயங்கரமாக பேட்டில் பண்ணதாச்சு, மேபி அது இப்போ வந்து வேலையில் கூட வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆஷ் அண்ட் கேரி இவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டே போகும்போது அந்த டைம் கேரி வந்து மீட் பண்ணல, நம்ம போகிற இடம் வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்கும், உன்னால் சமாளித்து வர முடியுமான்னு கேட்கும்போது இதை கேட்ட ஆஷுமே வந்து என்னால் சமாளித்து வர முடியும்னு சொல்லுவார். பட் நான் உன்னை கேட்கலான்னு சொல்லிட்டு கேரி வந்து திரும்பி கோவை வந்து பார்ப்பார். இதை கேட்ட ஷாக்கான கோவுமே வந்து ஆஷாலே வர முடியும்னா கண்டிப்பாக என்னாலே வர முடியும்னு சொல்லிட்டு ஆஷ், கேரி மற்றும் கோ இவங்க மூணு பேருமே அந்த வேலைக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஆல் தான் கைஸ். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த வேலையில் வந்து நம்ம ஆஷ் வந்து அவரோட இன்ஃபர்னேப்பை வந்து மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பற்றின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.